ஜெய் சர்க்குருநாதா. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் ஷிரடி சேத்திரத்துக்கு வந்தோம் இல்லையா? எப்பொழுதும் போல் ஒரு மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு குருநாதருடைய பக்தர்களாகிய எல்லாருக்காகவும் மனதார உளமாற பிரார்த்தனை செய்து கொண்டு எப்பொழுதும் இந்த மட்டை தேங்காவை பிரார்த்தனை பண்ணி அக்னி குண்டத்தில் சமர்ப்பிக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த முறையும் உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டு இப்போ இந்த பிரார்த்தனை தேங்காவை காட்டுறோம் இல்லையா? அப்படி காட்டும் பொழுதே இந்த தேங்காய் உங்கள் கையில் இருக்கிறதா பாவித்து கொண்டு, நீங்கள் ஷிரடியில் இருக்கிறதாக பாவித்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதாரையோ அல்லது கமான்ஸ்லையோ தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். அந்த பிரார்த்தனையை குருநாதர் ஏற்றுக்கொள்கிறார் என்ற பாவத்தில் பண்ணுங்க. மேற்கொண்டு அடியன் ஷிரடிக்கு வரதை அவ்வளவா யாருக்கும் தெரியப்படுத்தலை. ஆனாலும் தெரிந்து கொண்ட பலர் மட்டை தேங்காய் தயவு செய்து எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அக்னி குண்டத்தில் போடுங்க அப்படின்றத கேட்டுக்கொண்டதன் பெயர்லையும் எப்பொழுதும் நம்மளுடைய வழக்கத்தின் பெயரிலையும் இந்த தேங்காவை பிரார்த்தனை செய்து கொண்டு துவாரகாமாயி சாவடி ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னிதானத்திலையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த மட்டை தேங்காயை துவாரகாமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய குருநாதருடைய பவித்திரமான இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய கிருபையினால் உருவான பவித்திர துணியில் இந்த மட்டை தேங்காவை சுவாமியினுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறேன். ஆகையினால் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் சுவாமி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற பாவத்தில் நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. பாவம் முக்கியம், பாவம் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருந்தால் என்ன? இப்போ இந்த வீடியோவில் நம்ம இங்கே பார்க்குறது துவாரகாமாயி. ஸோ நீங்களும் இந்த துவாரகாமாயில் இந்த தேங்காவை கையில் வைத்து கொண்டு இருக்கிறதா மாதிரி ஒரு பாவித்து கொண்டு உங்கள் பிரார்த்தனையை செய்தால் அவசியம் அதற்கான பலன் கிட்டுங்கிறதையும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சுவாமியுடைய அருட்பெரும் கருணையினால் சமர்ப்பிக்கிறோம். அவசியம் குருநாதருடைய அனுகிரகம் எல்லா பக்தர்களுக்கும் போய் சேரட்டும். உடல் ஆரோக்கியம், கஷ்டத்திலிருந்து ஒரு நிவாரணம், எண்ணற்ற பக்தர்கள் சொல்லிக்கொள்ளாத அளவுக்கு துக்கத்தை மனதில் சுமக்கிறாங்க இல்லையா? அந்த துக்கமெல்லாம் இந்த பிரார்த்தனையினால் நிவர்த்தி ஆகட்டும். இது போன்ற அநேக பிரார்த்தனைகளோடு இந்த மட்டை தேங்காய் சுவாமியுடைய சன்னிதானத்தில் சமர்ப்பணம் செய்தாகிவிட்டது. ஓம் சாய்ராம்.